அமெரிக்கா புறப்பட்டு செல்லும் முன் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அரசுமுறை பயணமாக அமெரிக்கா செல்வதாக தெரிவித்தார். செப்டம்பர் 14ஆம் தேதி சென்னை திரும்பும் வகையில் பயணம் திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஐக்கிய அரபு அமீரகம், சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு ஏற்கனவே பயணம் மேற்கொண்டதாகவும் இதன் மூலம் ஏராளமான முதலீடுகள் தமிழ்நாட்டிற்கு வந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கையெழுத்திட்ட ஒப்பந்தங்கள் அனைத்தும் துரிதமான முறையில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். முதலீடுகளை ஈர்க்க இதுபோன்ற பயணங்களை நான் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறேன் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். ஏற்கனவே ஐக்கிய அரபு அமீரகம், சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு நான் பயணங்கள் மேற்கொண்டதன் மூலமாக தமிழ்நாட்டுக்கு பல்வேறு முதலீடுகள் வந்திருக்கிறது. இந்த பயணங்கள் மூலமாக 18,521 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் 10,882 கோடி ரூபாய் மதிப்பிலான 17 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுச்சு. அதில் 990 கோடி ரூபாய் முதலீட்டுக்கான 5 திட்டங்கள் தற்போது உற்பத்தியை மேற்கொண்டு வருகிறது. திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்ற பின்னர் 3 ஆண்டுகளில் 872 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாகவும் இதன் மூலம் 9,99,993 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். இதன் மூலம் 18,89,234 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் கூறினார். அமெரிக்கா பயணத்தின் மூலம் பெறப்படும் ஒப்பந்தங்களை கண்காணித்து செயல்பாட்டிற்கு கொண்டு வருவேன் என்றும் உலகின் கவனத்தை தமிழ்நாட்டின் பக்கம் ஈர்க்க அமெரிக்கா செல்வதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். இந்த பயணம் வெற்றிகரமாக அமையும் என்றும் முதலமைச்சர் கூறினார்.